வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமா எழுப்புவாங்க, உனக்கு விரோதமா யுத்தம் செய்வாங்க, உனக்கு விரோதமா ஆட்களை எழுப்பி விடுவாங்க, உனக்கு விரோதமா வேவுக்காரர்களை அனுப்புவாங்க, உனக்கு விரோதமா எப்படி அவங்களை பழி வாங்கலாம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடைய இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன்னை அதிலிருந்து விடுவிக்க உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழுப்பதான் செய்யும், நீ ஒன்றே கவலைப்படாத. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் உன்னை தொடர்ந்து. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் நாம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா கூட்டம் கூடி சரி செய்கிறாங்களா? உன்னை காரியம் நினைக்கிறாங்களா? உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி யார் என்ன பேசினாலும் அதை குறித்து கவலைப்படாத. உனக்கு விரோதமாய் யார் உனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிறாலும் அதை கவலைப்படாத. உனக்கு விரோதமாய் தீமை செய்யணும்னு சொல்லி ஏற்பட்டு வருகிறார்கள், அதை குறித்து கவலைப்படாத. உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை காப்பாற்றும்படி நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்து நீ கவலைப்படாத. ஏனென்றால் ஏசாயாவின் புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம் விபதமாய் சொல்லப்படுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மனிதர்களுடைய அம்புகளாக இருக்கலாம், அது பிசாசுடைய அம்புகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஆம்புகள் எய்தாலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நீ கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது ஒரு மனிதனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனிதர்கள் நமக்கு என்ன செய்யக்கூடும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதை குறித்து நீ கவலைப்படாத. உனக்கு விரோதமா கூட்டம் கூடி ஒருவேளை உன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கலாம், ஒருவேளை நீ செய்கிற ஊழியத்தை அழிக்கணும்னு நினைக்கலாம், ஒருவேளை நீ செய்கிற திருச்சபை ஊழியத்தை இல்லாம ஆக்கணும்னு நினைக்கலாம். ஒரு மனிதனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனை எடுத்து விட்டார் என்றால் அவர் மீது ஒருவரும் கை போட முடியாது. கர்த்தர் ஒருவனை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவனை மேற்கொள்ளவே முடியாது. ஒருவன் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.